முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. பொருளாதார மேதையின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. உடல்நலக்குறைவு காரணமாக தனது 92வது வயதில் மன்மோகன் சிங் காலமானார். இந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. முன்னதாக நேரில் சென்று அவரது உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து இன்று காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட மன்மோகன் சிங்கின் உடலின் இறுதி ஊர்வலமானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது. முதற்கட்ட தகவல்களை பதிவு செய்யலாம். முன்னாள் பிரதமரும் நாட்டின் பொருளாதார சிற்பி என்று அழைக்கப்பட்ட மன்மோகன் சிங்குடைய இழப்பு என்பது இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என்று அனைத்து நாட்டு தலைவர்களும் கூறி வரும் நிலையில் அவருடைய இறுதி ஊர்வலம் தற்போது துவங்கியிருக்கிறது. இன்று காலை முதலே டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு பல்வேறு தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் மற்றும் பொதுமக்களும் நேரடியாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு போனார்கள். இந்நிலையில் இன்று காலை அவரது ஊர்வலமானது துவங்கியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து இந்த ஊர்வலமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. அரசியல் பாகுபாடின்றி அனைத்து தலைவர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக மட்டுமில்லாத பொருளாதார ரீதியாகவும் நாட்டின் மிகப்பெரிய மேதையாகவும் திகழ்ந்தார். ஒரு கடுமையான பொருளாதார சூழலில் அவர் ஆளுநராக, அதாவது ரிசர்வ் பேங்கினுடைய ஆளுநராக பதவியேற்ற அவர் மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் தான் மீண்டும் அந்த பொருளாதாரத்தை அவர் தலைதூக்க தன்னுடைய அரும்பாடுபட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். மிகுந்த எளிமைக்கு சொந்தமான அவருடைய உடலுடைய அந்த இறுதி ஊர்வலம் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இராணுவ வீரர்கள் புடைசூழ தற்போது அவருடைய இறுதி ஊர்வலம் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்திலிருந்து நடைபெற்று வருகிறது. எந்த கட்சிக்கு தனது வாழ்நாளெல்லாம் உழைப்பை கொட்டினாரோ அந்த கட்சியில்தான் தற்போது அவருடைய உடல் வைக்கப்பட்டு அங்கு பல்வேறு மரியாதைகள் செலுத்தப்பட்டு வருகிறது. உலக அளவில் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய பேர் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார் என்றால் முன்னாள் பிரதமராக வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைகிறது. நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது கூட மன்மோகன் சிங் மறைவுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் கூட புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரை நாடு இழந்துள்ளது என்று பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அந்த அமைச்சரவை கூட்டத்திலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மன்மோகன் சிங் மறைவுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு இரங்கல் தீர்மானமும் வாசிக்கப்பட்டது. தனது முத்திரையை இந்த தேசத்திற்காக பயன்படுத்தியவர் என்றும் அவரது மறைவு நாட்டின் மக்களிடையே மிகப்பெரிய இழப்பு என்றும் அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவராக மட்டுமல்லாது புகழ்பெற்ற பொருளாதார நிபுணராகவும் அவர் இருந்ததற்கு சாட்சியாகத்தான் அவருடைய இந்த மரணத்திற்கு ஒட்டுமொத்த நாடே கண்ணீர் சிந்துகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடல் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில் இந்த காலை முதலே வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அவருடைய இல்லத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போது அவருடைய உடலானது ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உலக அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் அவருடைய மறைவுக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கூட பிரதமர் பதவி உட்பட பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ள மன்மோகன் சிங் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது உலக அளவிலும்
பல்வேறு பலன்களை அளித்துள்ளது என்றும் ரஷ்யா இந்தியா உறவை வலுப்படுத்த அவர் தனிப்பட்ட முறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளார் என்றும் அவருடன் பல்வேறு தருணங்களில் சந்தித்து உரையாடி இருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதில் இந்த முக்கியமான அறிக்கையாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்தியாவை தாண்டி அவருடைய பொருளாதார அறிவு என்பது உலக அளவில் உலக பொருளாதாரத்திற்கு எந்த அளவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதை ரஷ்ய அதிபர் தெரிவித்திருக்கிறார். அதே போல அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறும் பொழுது, இந்திய அமெரிக்க நல்லுறவை மேம்படுத்துவதில் மன்மோகன் சிங் ஒரு சாதனையாளராக திகழ்ந்தார் என்றும் கடந்த 20 ஆண்டுகளாக இந்தியாவின் அமெரிக்காவும் இணைந்து படைத்த சாதனைக்கு அடிப்படையில் அடித்தளம் அமைத்தவர் மன்மோகன் சிங் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்திய அமெரிக்காவுடனான இந்த பொருளாதார உறவுகளுக்கும் அதே போல இரு நாட்டினுடைய உறவுகளுக்கும் அடித்தளமாக மன்மோகன் சிங் தான் இருந்தார் என்றும் தெரிவித்திருக்கிறார். உலக நாட்டினுடைய ஒவ்வொரு அமைச்சகமும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்த நிலையில் அமெரிக்கா இந்த அளவுக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சீன வெளியுறவுத்துறை சார்பில் கூறும் பொழுது கூட, இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவரும் தலைச்சிறந்த பொருளாதார நிபுணருமான மன்மோகன் சிங் தனது ஆட்சி காலத்தில் இந்தியா சீனா நல்லுறவை வளர்க்க ஆக்கப்பூர்வமான செயல்பட்டார் என்றும் முக்கியமாக எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒப்பந்தங்கள் இவர் தலைமையில்தான் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் அவரது மறைவுக்கு சீனா தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருப்பதாகவும் சீனா தெரிவித்திருக்கிறது. அதே போல பாகிஸ்தான், இலங்கை, பிரிட்டன் என பல்வேறு நாடுகளும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். மன்மோகன் சிங் வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கு பாடம் என்று கூட மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, ஒரு மிகச்சிறந்த பொருளாதார நிலையை நாம் எழுந்திருக்கிறோம் என்றும் அவருடைய இந்த இழப்பு என்பது மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மன்மோகன் சிங்குடைய வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கு பாடம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அவருடைய ஊர்வலமானது தற்போது தொடர்ச்சியாக துவங்கி நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் கார்த்திக், நாம் தொடர்ந்து பேசலாம்.